ஏப்ரல் 17 சின்ன கலைவாணர் என அழைக்கப்படுகிற நடிகர் விவேக்கோட நினைவு நாள். நாங்கள் வந்து சைக்கிளிங் போகும்போது 4 மணிக்கு போவோம். அந்த 4 மணிக்கு திடீர்னு மரணத்தை பற்றி பேசுவார். அப்படியே புட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பாரு. இப்படி என்ன சார் இது தேவையில்லாம இந்த நேரத்தில்? நான் இதே இந்திய திருநாட்டில் நான் பிறந்து ஒரு ஆசிரியராக மாறணும் அப்படின்னாரு. அதே மாதிரி அவருக்கு அரசியலுக்கு வரணும்னு எது விருப்பம் இருந்ததோ? வணக்கம் சார், ஐ எம் விவேக், நடிகர் அப்படின்னு. நடிகர் விவேக்கிட்ட அடிக்கடி பத்திரிகையாளர்கள் முன்வைத்த கேள்வி வந்து கமலுடன் நடிக்காதது ஏன் அப்படிங்கிறது தான். அன்றைக்கு இரவு வந்து 1 மணிக்கு கமல் அவர்கள் விவேக் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அவருடைய நிறைவேறாத ஆசையில் ஒன்று கலைவாணர் என்எஸ்கே அவர்களுடைய படம் எடுக்க திட்டமிட்டு அது நடக்காமல் போனது. எம்ஜிஆரை எல்லாரும் கொடைவள்ளல்னு சொல்கிறோம்ல, எம்ஜிஆர் யாரை பார்த்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாருங்கிறத சீன்லேருந்து தான் படமே ஆரம்பிக்கும். அவர் மறைவுக்கு முன்பு வரைக்கும் 28 லட்சம் மரக்கன்றுகளை வந்து அவர் நட்டு முடிச்சுட்டார். இந்த பாலான்னு ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தேனி கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 17 சின்ன கலைவாணர் என அழைக்கப்படுகிற நடிகர் விவேக்கோட நினைவு நாள். அவரோட நெருங்கி பழகிய பத்திரிகையாளர்களில் ஒருவராக இருந்திருக்கீங்க. கடைசி வரைக்கும் அவரோட நெருக்கமான ஒரு நட்போடு இருந்திருக்கீங்க. இந்த நேரத்தில், இந்த கணத்தில் அவரை இழந்ததை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது என்னுடைய நண்பர்களும் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற சில ஒரு டீம். நாங்கள் என்ன சொன்னால் நகைச்சுவையாக நம்ம அதை சொல்லணும்னா 17 பேர் கொண்ட குழு. அதை வந்து அந்த குழுவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னு வந்து வெறுமனே சொல்ல முடியாது. எல்லாருக்குமான ஒரு திட்டமிடலாம் அவர்கிட்ட இருந்தது. விவேக் சார்கிட்ட எல்லாருக்கும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலாம் இருந்தது. அது எல்லாமே இப்போ யார் பண்ண போகிறா? என்னாலையும் பண்ண முடியாது. எனக்கான விஷயத்த என்னாலுமே பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கான இது எல்லாமும் ஒற்றுமையாக அவர் இருந்து கைடு பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்படியான சில திட்டங்கள் இப்போ எதுவுமே நடக்காமல் போச்சு. எல்லாமே பாதியில் நிற்கிது. இதை வந்து தொடர்ந்து பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், சின்ன கலைவண்ணர்னு சொன்னீங்கல்ல, இது சம்மந்தம் ஒரு இடம் நான் பேசும்போது சொன்னார், இது இந்த பட்டம் வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது, அது ஒரு சுகமான சுமை. இதுக்கு பொறுப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அது தானாக என்னை வந்து சேர்ந்ததால் அது என்னோடய அடைமொழியாக ஒட்டிக்கிச்சு தவிர அதை நான் வைக்க விரும்பலை அப்படிங்கிறத வந்து சொன்னார். விரும்பலை அப்படிங்கிறதா கலைவாணர் அவர்களுக்கு இணையாக என்னை வந்து அதை சொல்கிறத வந்து அதை வந்து விரும்பலை அப்படிங்கிறது தான் வந்து சொன்னார். அவர் இந்தியன் 2 அவர் வந்து அதில் நடிச்சிருக்காரு. நடிக்கும் போது டப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு இறந்துட்டாரு. ஆமாம் ஆமாம். இப்போ அவருடைய நடிப்பை பார்க்கறதுக்கு நம்ம ஆவலாக இருக்கும். அந்த குரல் யாருடைய குரல்? அது எப்படி? இல்லை, இப்போ என்னென்னா அது வந்து ரொம்ப ஒரு கேள்வியாகவே இருந்தது. அவங்களுக்கு திடீர்னு அந்த மறைவை வந்து எப்படி ஈடுகட்டுறது அப்படிங்கிறத வந்து சங்கரனுடைய குழு அவங்களே வந்து ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, வேறு சிலரும் அதில் வந்து தவறி இருக்காங்க. இருந்தாலும் விவேக் அவர்கள் முதல் முறையாக சங்கருடைய கமல் சாரோடைய சேர்ந்து நடிக்கிறார். கமல்ஹாசனுடைய சேர்ந்து நடிக்கிற முதல் படம் அப்படிங்கிறதால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே. இதை வந்து பாதியில் நடித்தாலும் அதை வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா அவங்க சில டெக்னாலஜியோட உதவியோட பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கு முன்னாடி விவேக் அவர்கள் பேசின டைலாக் இருக்குல்ல, வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனங்களையே அவருடைய குரல் ஒளியோடு சேர்த்து எடுத்து இவங்க புது முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தோடைய உதவியோட அதே வசனத்தை அவரை வச்சு பேச வச்சுருக்காங்க. விவேக்கே பேசுவார். அவருடைய குரல் தான். நீங்கள் இப்போ வர்றது மாதிரியான குரல் கிடையாது. அவர் ஏற்கனவே பல படங்களில் வசனங்கள் பேசியிருப்பார்ல, அந்த வசனங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரீஃபாக ஒரு வசனம் எழுதி அதை வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதனால் விவேக் அவர்களுடைய அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சங்கர் இதில் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். நடிகர் விவேக்கிட்ட அடிக்கடி பத்திரிகையாளர்கள் முன்வைத்த கேள்வி வந்து கமலுடன் நடிக்காதது ஏன் அப்படிங்கிறது தான்.
கடைசியில் நடிச்சுட்டு அவர் இல்லாமல் போயிட்டாருங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். ஆமாம் ஆமாம், நானே ஒரு பல முறை நான் கேட்டிருக்கேன். அது என்னன்னே தெரியல, எனக்கு தெரியல கண்ணன். நான் வந்து எப்படி எதனால் இப்படி தள்ளி போகுது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. இத்தனைக்கும் நிகழ்ச்சிகளில் வந்து பார்ப்போம், பேசுவோம், அந்த மாதிரி சம்மந்தமாக பேசிக்குவோம் அப்படிங்க. இல்லை, நான் ஒரு விஷயம் சொன்னேன் சார், அவர்கிட்ட சொன்னேன், அவர் சிரிச்சிட்டார். என்னென்னா, சார் நீங்களும் அதிகமாக படிக்கிறவர், நீங்கள் நிறைய புக் படிப்பீங்க, அவரும் அதிகமாக படிக்கிறவர், ஒருவேளை இந்த 2 புத்திசாலிகளுக்கும் வந்து ஒத்து வராதோ அப்படிங்கிற அந்த இது கேட்டோன்னே சிரிச்சார். அப்படிலாம் இல்லை, அவர் வந்து எனக்கு வந்து நிறைய ஃபோனில் இப்போ சில விஷயங்களை பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை என்ன நடச்சுன்னா, ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய 50வது ஆண்டு திரையுலக விழாவுக்காக கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சி தான் அவர் தொலைக்காட்சியிலேருந்து நடத்தினாங்க. அதில் வந்து இவர் வந்து கமல் அவர்களை வாழ்த்தி இவர் தான் சில விஷயங்கள் பேச வந்திருக்காரு. அப்போது விவேக் சார் பேசுகிற அந்த வசனத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, அவரை கமல்ஹாசனை கூப்பிடும்போது அவர் கவிதை ஒன்று வாசிக்கிறாரு. அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து சொல்கிறாரு, இல்லை என்று சொல்பவர்களுக்கு சத்குரு, இருக்கு என்று சொல்பவர்களுக்கு சத்ரு. நல்லா இருக்கு. உங்களை திரையுலகை பொறுத்தளவுக்கு நீ மூத்த கலைஞன், எங்களுக்கு மட்டும் நீ முத்த கலைஞன் அப்படின்னு சொன்னார். இந்த இதை பார்த்துட்டு ரொம்ப கமலாலே சிரிப்பு அடக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அன்றைக்கு இரவு வந்து 1 மணிக்கு கமல் அவர்கள் விவேக் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, விவேக், நான் வந்து என்னுடைய பயணத்தை வந்து ஒரு வரியில் வந்து 2 வரிகளில் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த கவிதையிலேருந்து தெரிஞ்சுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ படிப்பீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் விவேக். நம்ம சீக்கிரம் வந்து ஒரு இதில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவனை நைட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரான். மறுநாள் நாங்கள் சைக்கிளிங் போகும்போது எனக்கு வந்து சொன்னார். அப்படி வந்தால் கமல் அவர்களுடைய வந்து பெரிய அன்பை பெற்ற இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரஜினிகாந்தோடையும் நல்ல நட்பு இருக்கு. ஆமாம், ரஜினிகாந்த் ஒரு விழாவில் ரொம்ப சிலாகிச்சு பேசுறாரு. ஆமாம், அதாவது நிறைய புத்தகம் படிக்கிறவரு. ஆமாம், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிவாஜி படத்துடைய நிகழ்ச்சியில் வந்து துபாயில் நடந்தப்போ இவர் ஒரே ஆள், இவர் விவேக் மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த அரங்கத்தையும் மிரட்டலாக பண்ணி வச்சுருந்தார். என்னென்னா அவ்வளவு ஒர்க்கு அது தொகுத்து வழங்கினதில் வந்து சாதாரண கிடையாது. ஏதோ ஒரு போய் படிக்கிறது, ரெடி பண்ணி அதுக்காக கடுமையாக உழைக்கிறது, பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு. படையப்பா அந்த நிகழ்ச்சியில் வந்து பாலச்சந்திர தலைமை நடந்துட்டு இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் வந்து இவர் சொல்கிறாரு, எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிளட்டு வந்து அளவை பார்க்கணும்னா பிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பாலச்சந்திர சார் செட்டுக்கு போயிட்டால் எங்களுக்கு பிளட்டு சர்க்குலேஷனே வந்து பிபின்னு சொல்ல முடியாது, கேபின்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ரஜினி சார் வந்து பயங்கரமாக வெடித்து சிரித்தார். அவ்வளோ பெரிய அரங்கத்தில் அவர் அதை பற்றி நினைக்கவே இல்லை, விழுந்து சிரித்தார். ரொம்ப நேரம் வந்து சிரிச்சிட்டு இருந்தார் ரஜினி சார். ஸோ அப்படி இந்த க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுல வந்து அவர் விவேக் அவர்கள் வந்து உழைப்பும் அந்த கற்பனை வளமும் ரொம்ப அபாரமானது. ஒரு நாள் டைமிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த டைமிங்க்கு அது ஒரு முறை ரஜினி சாரும் இவர் வந்து ஒரு மாடியில் உட்காந்து சிவாஜி படத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஒரு சாதாரண சாப்பாடு பரிமாறுறவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறேன், எவ்வளோ கேர்லெஸ்ஸாக ரஜினி சாருக்கு சாப்பாடு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. உடனே விவேக் வந்து கோவப்பட்டு, சார் என்ன சார் இது நீங்கள் இப்படி வந்து வைக்கிற, என்னப்பா நீ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் எல்லாம் இப்படி வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, விவேக் விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் விவேக் கடுமையாக திட்டார். எப்படி நீ வந்து இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக நீ வந்து வைக்கிற, சாரோட ஹெல்த் என்னங்கிறது தெரியாமல். ரஜினி சார் எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டாராம். அவருக்கு திட்டணும்னு ஆசை இருந்துச்சு என்னவோ. திட்டணும்னு போயிட்டாரு. அதை தான் சாருன்னு சொன்னார், அப்படி கூட இருந்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அட்மையர் பண்ணுறதுல வந்து விவேக் அவர்கள் வந்து பெரிய தனித்திறமே உடையவர். இப்போ இவருடைய அறிமுகமே என்னென்ன, கலாகேந்திரா கோவிந்தராஜன் அவர்கள் தான் இந்த நகைச்சுவை மன்றம்னு ஒன்று நடக்கும் மயிலாப்பூர் நாடகங்கள். ஆமாம், அதில் வந்து அவர் இப்போ கேபி சாருக்கு வந்து அறிமுகப்படுத்தும் போது வசந்த் சார் மூலமாக அங்கே இந்த மாதிரி ஆட்கள் மூலமாக போனதுமே வந்து அவர் சொன்ன ஒரு டயலாக்கை வந்து
திருத்தி கேபி சார் எழுதின டயலாகவே ஒரு சீனில் நடிக்கும்போது இதை நான் இப்படி சொல்கிறேன் சார் சொல்லி சொன்னோன்னே அவர் மிரண்ட என்னைய அப்படி பண்ணுறேன், பயங்கரமாக பண்ணுறான், இவனுக்கு அடுத்தடுத்த சீன் கொடு அப்படின்னு சொல்லி மனதில் இருந்து வேண்டும் நடிக்க வச்சுருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி அந்த கிரியேட்டிவாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்கள அப்படியே பிடிச்சிடுறது. ஆமாம், அது வந்து நாகேஷுக்கிட்ட அந்த இது இருந்திருக்கு. என்ன அப்படின்னா கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர் இருக்காங்களா, அவங்க வந்து அவருடைய பிஹேவியர் என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சட்டையை கலட்டி போட்டுட்டு தான், அதாவது ஓப்பனாக பனியனோட பேர் பாடி அல்ல, சட்டையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருப்பார். அப்படி வந்தோடனே நாகேஷை வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. நாகேஷ் கிருஷ்ணன் பஞ்சு சார்கிட்ட போனதுமே அப்படி கீழே பூரா தேடி இருந்திருக்காரு. என்ன தேடுறீங்கன்னு, இல்லை பட்டன் எங்கே கீழே விழுந்துருச்சா, ஏன் சட்டை அப்படி கேட்கும்போது அவர் ரொம்ப விழுந்து சிரிச்சிருக்காரு. போதும்டா இது நீ வந்து உண்மையை நடிகன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் அறிமுகப்படுத்தி வச்சு. அப்போ கிரியேட்டரை வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அதுலேருந்து வந்துடுறது. அப்படி அப்துல் கலாமோட நெருக்கமாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் அந்த மரக்கன்றுகள் நடுறதுங்கிற ஒரு பெரிய பணியை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார். அப்துல் கலாம் எப்படி முதல்ல சந்திச்சார்? அதான் அவர் ரன் படம் தான் நினைக்கிறேன். ரன் படம் ஷூட்டிங் அந்த தெரியுமா, அந்த கூவத்தில் குதிப்பார், கூவத்தில் குதித்து உள்ளேருந்து எந்திரிச்சு வருவார். அதாவது சென்னைக்கு வந்தால் நாரின்னு வாங்கி இங்கே உண்மையிலே நாரி போச்சுன்னு சொல்லுவார். அந்த சீன் வந்து எடுக்கும்போது தான் கலாம் சார்கிட்டருந்து வந்து ஃபோன் வந்திருக்கு. இந்த மாதிரி பொன்ராஜ் சார் தான் வந்து கூப்பிட்ருக்காரு. பொன்ராம் அவர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சார் மீட் பண்ணணும், அந்த இதை உடனே அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே போய் அவரை மீட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து, இவர் போய் பார்க்கும்போது கலாம் சார் வந்து அவரோட பாத்ரூமில் அவருடைய செப்பலை வந்து துவைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய செப்பலை வந்து சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து, சார் என்ன சார் யாராவது சொன்னால் கழுவிருப்பாங்களே, யார் நம்ம செருப்பை யார் கழுவணும், நம்ம தானே கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப அவருக்கு வந்து என்னை பார்க்கும்போது சொல்லுவார், இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரியவர் அப்படி சொல்லி ரொம்ப இதாக காட்ஃபாதர் மாதிரி. ஆமாம் வச்சிருக்காரு உண்மையில. அது மாதிரி அவர் சொன்னது மாதிரியே கிட்டத்தட்ட அவர் மறைவுக்கு முன்பு வரைக்கும் 28 லட்சம் மரக்கன்றுகளை வந்து அவர் நட்டு முடிச்சுட்டார். 28 லட்சம்ங்கிறது வந்து ரொம்ப, எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, ஒரு இவ்வளோ பெரிய நடிகர்கள், திரையுலகத்திலேருந்து ஒரு நடிகர் வந்து மரக்கன்று நடுற முயற்சியில் அது கலாம் சார் சொல்லி ஒரு வேலையில் இறங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நாம் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம அவரோட வழி நடத்தணும் அப்படிங்கிறது வந்து நடிகர் சங்கத்தில் வந்து யாருக்குமே எந்தவித அக்கறையுமே இல்லாமல் இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் நடுறோம் அப்படின்னு. நீ வந்து பிரிஞ்சு நடுறேன்னா நீ வந்து அது என்ன இருக்கு அதில் நடுறது முக்கியம் இல்லை. ஒரு நடுறது சொல்லுவாங்கல்ல, அதே ஆண்டு விழாவில் வந்து அதே குழியில் நட்டார் அமைச்சர், அதே தான் மரம் நடு விழான்னு அந்த கவிதை. அதான் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கணும், இந்த நடிகர் சங்கமும் சேர்த்து விவேக் சாருக்கு கை கொடுத்துருந்தா அவருடைய இந்த பயணம் வந்து விரைவில் நிறைவேறி இருக்கும். அந்த பெருமையெல்லாம் நடிகர் சங்கத்துக்கு தான் கிடைச்சிருக்கும். ஒரு யதார்த்தம் என்னன்னா, தமிழ் சினிமா அந்த நடிகர்கள் பொறுத்து அவங்க வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் எதையுமே பேசுகிறாங்களே தவிர, ஒரு சேவையா இப்போ கார்த்திக், சூர்யா இவங்களை தவிர, லாரன்ஸ் இவங்களை தவிர மற்ற யாருமே ஒரு பெருசாக வந்து உண்மையாக செய்கிற மாதிரி தெரியல. இல்லை அவங்களுக்கு ஐயா ஒரு அந்த மேடையில் பேசுகிறாங்க, அவ்வளோதான். இல்லை உண்மைதான், அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்குது, அதான் உண்மை. இப்போ விஜயகாந்த் பேரை வைக்கணும் சொன்னா, கட்டடத்துக்கு வந்து ஒருத்தருடைய பேரை வைக்கிறதுனால எந்த வித நன்மையும் நடந்துட போகிறதே கிடையாது. அன்னைக்கு வச்சதோடு அது முடிஞ்சு போயிடும். அது நினைவாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை இறைவா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் கட்டடத்தில் தினமும் அவருடைய பெயரில் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க, அது வந்து ஒரு நாளோட முடிஞ்சு போகும். இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை வந்து நினைவிக்க வைக்கணும். அப்போ இந்த வேலையெல்லாம் யாரா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே வர்ற ஒரு அந்த அலுப்பு இருக்குல்ல, அதுவே அதை வந்து மறுதளிச்சிடும். அப்படித்தான் நம்ம வந்து நடிகர் விவேக் விட்டு சென்ற அந்த இது இருக்குல்ல, மரம் நடும் பணி, அதை வந்து நிறைய நண்பர்கள் வந்து செய்கிறாங்களா? இல்லை அவங்க வீட்லேயும் வந்து முடிந்த அளவுக்கு அவங்க அதை வந்து கொண்டு செலுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் சிறிய அளவில் அதுக்கான வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ விவேக் வந்து ஒரு தொடங்கத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வசனத்தையே திருத்தி இருக்காரு, இப்படி பேசலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் ஒரு டைரக்டராக ஆகணும்னு கண்டிப்பாக விரும்பியிருப்பார். ஒரு பிரபலமான ஆன பிறகு அது வந்து அந்த அந்த இதில் இருந்தார், அந்த முயற்சியில். இல்லை ஆமாம், அது வந்து இப்போ நான் வேணா ஒரு கேள்வி பதில் அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, ஒரு ரசிகர் வந்து கேட்டிருந்தார், இந்த உங்களுடைய ஆசை வந்து எப்போ நாங்கள் வந்து உங்களை வந்து டைரக்டராக பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தார். அப்போது அந்த விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியே எனக்காக வந்து அவர் கொடுத்துருந்த பேட்டி, கடைசி பேட்டி அதுதான்.
அப்போது நான் வந்து இப்போ இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு பிளான் சொல்லார். இந்த மாதிரி என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம வெப்சீரிஸாக எடுக்கலாம், அதுக்கான முயற்சி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அந்த முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டு இருந்தார். அந்த வெப்சீரிஸ் உண்மையிலே அவர் டைரக்ஷனில் வந்துருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அளவு. ஏன்னா அதுக்கான காஸ்டிங் செலெக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சினோம் அப்படின்னு சொன்னதே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை எல்லோரும் கொடைவள்ளல்னு சொல்கிறோம்ல, எம்ஜிஆர் யாரை பார்த்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாருங்கிறத சீன்லேருந்து தான் படமே ஆரம்பிக்கும். என்எஸ் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாற்று படம் எம்ஜிஆரை கொடைவள்ளலாக ஆக்குகிற அந்த காட்சியிலேருந்து தொடங்கும். அப்படியாக தான் அந்த படம் வந்து பிளான் பண்ணியிருந்தார். அது சம்மந்தமாக நாங்கள் இரவு நெடுநேரம் வரைக்கும் 11 மணி 12 மணிலேருந்து வரைக்கும் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். முயற்சி உண்மையாக நடந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு வந்து இந்த தமிழ் உலகத்துக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் விவேக்கே ஒரு நகைச்சுவை நடிகர், இன்னொரு பெரும் நகைச்சுவை ஜாம்பவானை வந்து திரைப்படமாக எடுத்து அது மக்களுக்கு வைக்கும் பொழுது அதில் உளப்பூர்வமான உண்மை இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் நடிகர் விவேக் வந்து படத்தில் பெரிய ஒரு காமெடியன். அவர் படத்தில் ஒரு டயலாக் சொன்னால் பயங்கர இதாக இருக்கும். அதே மாதிரி சமூக விழிப்புணர்வோட ஒரு விஷயத்தை பேசுவார். இன்னொன்று, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நிறைய நகைச்சுவை சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கும், அது உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பார். ஏன்னா படத்தில் இருக்கிற காமெடியை விட வெளியில் இருக்கிற காமெடி ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், அது ரொம்ப யதார்த்த வாழ்க்கையில் அவர் பேசுனது அதெல்லாம். இப்போ ஒரு நாள் நாங்கள் வந்து சைக்கிளிங் போகும்போது 4 மணிக்கு போவோம். அந்த 4 மணிக்கு நாங்கள் போய்கிட்டு இருப்போம். ஒரு மனிதர் கிட்டத்தட்ட அவர் அவர் ஃபிசிக்காக சொல்கிறதா தவறாக நினைக்கக்கூடாது. ஓமக்குச்சி நரசிம்மன் இருப்பார், பார்த்துருப்பீங்கள்ல, அவருடைய உடல் வாகுல உள்ள ஒரு மனிதர் வந்து வெறும் ஒரு வேஷ்டியை வந்து மடித்து கட்டிக்கிட்டு, வேஷ்டி தான், அது வேறு மேலே சட்டை இருக்காது, ஓடி வந்துக்கிட்டே இருப்பார். இவர் வந்து நாங்கள் சைக்கிளில் போயிட்டு அவர் நடு ரோட்டில் தான் ஓடுவார். இப்போ மாதிரி மெட்ரோ இதெல்லாம் கிடையாது, நடு ரோட்டில் ஓடுவார். நாங்கள் சைக்கிள் போயிட்டுருக்கும்போது, கண்ணன் என்ன பெரும் பயில்வான் ஓடிக்கிட்டு இருக்காரு, எதுக்காக இவர் தசையை குறைக்கிறதுக்கு எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு, நான் வழிமறிச்சு கேட்டுருவோம்மா அப்படின்னு. சார் வேண்டாம் சார் அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, என்னால் முடியல, நான் அவரை கேட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போகிறாருன்னா, அவர் வந்து அது கேட்டப்பறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், போரூர்லேருந்து கிளம்பி வர்றாரு, செக்ரட்டரியேட் வரைக்கும் வர்றாரு. ஒரு நாள் செக்ரட்டரியேட்டில் வந்து அந்த டர்ன் பண்ணுற இடத்துல பிடிச்சிட்டார் சார். பிடிச்சிட்டு, வணக்கம் சார், ஐ எம் விவேக் நடிகர் அப்படின்னு. அவர் சார் வாங்க சார். அவர் வந்து ஒரு மாதிரி தமிழ் வேறு மாதிரி பேசுகிறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து ரயில்வேவில் ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து விவேக் சார் எதுக்காக சார் நீங்கள் ஓடுறீங்க, நாங்கள்லாம் வந்து உடம்பு பூரா கொழுப்பு வச்சுக்கிட்டு இப்படி போகிறோம், சைக்கிளில் போகிறோம், ஓடும், நீங்கள் எதுக்கு சார், ஆரோக்கியம், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. உங்கள் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு. வாங்க உடனே நான் தாங்க உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. அது ரொம்ப ஒரு பயங்கர நகைச்சுவை. அது அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவள் எப்போ பார்த்தாலும் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவான். அதை சொல்லும்போது நாங்கள் வந்து சிரிச்சுக்குவோம். இப்போ எப்படியாவது நான்வெஜ் கடைக்கு வாங்கிட்டு வரும்போது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாரு. அவர் எப்படி வந்து ஒரு யதார்த்த சம்பவங்களே அவர் பேசும்போது மாறிடும். அதான் இப்போ நீங்கள் அவருடைய குரல் எங்கே ஒலிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மேடையிலும் அவர் பேச தொடங்குறதுக்கு முதல்ல டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு வரல, அந்த உற்சாக குரல் இருக்குல்ல, அது இப்போ அவருக்கு இனி அநேகமாக அதை வந்து வேறு படங்கள் அவரை பயன்படுத்தியிருக்க அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற அது சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு மனிதர் ஓடி போகிறாரு, அவரை யாரோ போகிறாரு, நாம நடிகர், நாம் எதுக்கு அதை போய் தலையிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் அவர்கிட்ட கிடையாது. இல்லை, அந்த ஒரு காமெடி காட்சியிலே ஒரு கையிலே ஒருத்தன் ஒரே காலில் நின்றுட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட போய் அவர் கேட்பாரு, இவ்வளோ நேரம் ஒரே காலில் இல்லை சார், வலிச்சதுன்னா இன்னொரு காலில் நிற்பேன்னு அவன் சொல்லுவான்ல. லைஃப் யதார்த்தத்துலேருந்து தான். ஆமாம், அதான் அப்படி தான் வந்து ஒவ்வொரு காமெடியும் வந்து அவர் எடுத்தது அந்த மாதிரி தான். அதே மாதிரி நகைச்சுவை காட்சிகளில் ஒரு அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த கவலைகள், அதோடைய அந்த மூட புழக்கங்கள், இதுக்கெல்லாம் எதிரான ஒரு விழிப்புணர்வாக பேசுவார். அதே மாதிரி அவருக்கு அரசியலுக்கு வரணும்னு எது விருப்பம் இருந்ததோ, அரசியல் கட்சிகளை சேர்றது இல்லை. இது சம்பந்தமாக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து விவேக் அவர்களை கூப்பிட்டு பேசினாங்க. விவேக், நீங்கள் நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துக்கங்க, நமக்கு சேர்ந்துக்க, தொடர்ந்து பிரச்சாரம்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக சொல்லிட்டாரு, அம்மா நான் வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பொது கலைஞன், நான் எல்லாருக்குமே பொதுவான நபராக இருக்கணும்னு தான் விரும்புகிறேன், எப்போவுமே நீங்கள் இதே அன்பு உங்கள்கிட்ட எனக்கு வேணும்,
நாளைக்கு நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறதா என்கிட்ட சொன்னார். அப்போ அவங்களே வந்து என்னுடைய எப்போவுமே உங்களோட வெல்விசரை நான் இருப்பேன் விவேக் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி கலைஞர்கிட்டையும் இப்போ கலைஞரும் பேசியிருக்காங்க. விவேக்குடைய இந்த சிந்தனைக்கு வந்து அந்த மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கிற அந்த காட்சிகளுக்கு கலைஞர் மிகப்பெரிய ரசிகராக இருந்திருக்காரு. அதையும் அவரை பேசியிருக்காரு. வைகோ அவர்கள்ட்ட நல்ல நட்புல இருந்திருக்காரு. ரொம்ப அவர் நிறைய படிக்கிறவர் இல்லையா, அவங்களுக்கு நண்பர். அதனால் அரசியல் வந்து போகணும்னு நினைக்கல. ஆனால் அரசியலில் இருக்க எல்லாருமே நண்பர்களாக இருந்தாங்க. நானே ஒரு தடவை என்ன சார் நீங்கள் அரசியலுக்கு இந்த முறையாவது எங்கேயாவது ஏதாவது கட்சியில் ஜாயின் பண்ணுறீங்க சார், முதல்ல ஒரு வடை வாங்கி சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டார். ஸோ இப்படி தான் வந்து அரசியலோட நிலைப்பாடு அவருக்கு இப்படி தான். அதே மாதிரி படிக்கிறவராக இருக்கிறதுனால எழுதுகிற ஆர்வமும் அவர்கிட்ட இருந்திருக்கும். இந்த புத்தகம் எழுதுறது அதெல்லாம் பகிர்ந்துருக்காரா? எழுதணும், புத்தகம் அது மாதிரி பண்ணலாம் இல்லை. அதுக்கு வந்து என்னென்னா எழுதுறதுக்கு தூண்டுவார். அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுல தான் மிகப்பெரிய ஆர்வம். எதுவுமே நாங்கள் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துட்டு இருந்தோம், அதில் அர்னால்டு வந்து ஒருத்தர் தூக்கி போட்டு அடிப்பார். அது பெரிய ஒரு பேக்கரி, அந்த பேக்கரியில் வந்து நான்வெஜ் கடை ஹோட்டல், அதில் வந்து ஒருத்தனை தூக்கி போட்டு அடித்தோன்னா அங்கே உள்ளே வச்சுருந்த அந்த நான்வெஜ் ஃபுட்டெல்லாம் கீழே செதறி விழுகும். நான் சொன்னேன், என்ன சார் இவ்வளோ ஃபுட்டை தூக்கி வீண் பண்ணிட்டாங்க அப்படின்னு. யோ அவன் அடித்து கீழே விழுகுறான், அதை பார்க்காம என்னையோ ஃபுட்டை போய் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அவர் அங்கேயே ஒரு காமெடி பண்ணார். அங்கேயும் ஸ்கிரிப்டை மாற்றுறாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பங்காளி திரு வடிவேல் அவர்களுடைய பல காமெடிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது ஏற்கனவே வந்து சுருளிராஜனும் காளியன் ரத்னமும் கே தங்கவேல் அவர்களும் செய்த மறுபதிப்பாக ஒன்று வந்திருக்கும். அதை வேறு மாதிரி உல்ட்டா பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. அது வந்து இது ஒரு தரமாக இருக்கும், அது ஒரு தரமாக இருக்கும். அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் அந்த மாதிரி பண்ணுறது. அந்த படம் பார்த்துட்டு இருந்த ஹாலிவுட் படம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்து அவர் பண்ண அந்த காமெடி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நடிகர் விவேக் வந்து பல்வேறு பன்முக கலைஞராக இருந்திருக்கார். ஒரு வாசிக்க சிறந்த ஒரு இலக்கியத்தை வாசிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு மரக்கன்றுகள் நடுற சேவை மனப்பான்மை, அப்புறம் ஸ்கிரிப்டில் ஒரு நாலேஜ், காமெடியன், அது மாதிரி இருந்திருக்கு. அவருக்கு நிறைவேறாத ஒரு விஷயம், ஆசை, அது மாதிரி எதுவும் இருந்திருக்காது? எனக்கு தெரிஞ்ச அவருடைய நிறைவேறாத ஆசையில் ஒன்று, இந்த கலைவாணர் என்எஸ்கே அவர்களுடைய படம் எடுக்கன்னு திட்டமிட்டு அது நடக்காமல் போனது. நிறைய அவரை நம்பி இருந்த சில பேருக்கு வந்து நிறைய உதவிகளை செய்யணும்னு நினைச்சிருந்தார். அதை வந்து செய்ய முடியல. அதை வந்து செய்ய முடியாது. சொன்னீங்களா முதல்ல ஒரு 17 பேர் கொண்ட குழு. ஆமாம், அந்த அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஒரு பெரிய ஸ்கூலில் ஆரம்பித்து அதில் வந்து நிறைய பேரை படிக்க வைக்கணும். ஏன்னா இவர்கிட்ட நிறைய கல்வி உதவி கேட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி அவர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்குன்னு சொன்னார், உங்கள் பையனை நல்லபடியாக படிக்க வைங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ நான் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவனை என்னபடியாக படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இது மாதிரி என்னோடய பையனுக்கு மட்டும் இல்லை, அவரை சந்திக்கிற ஒருத்தவங்கள்ட்ட என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, பெரியவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க படிக்கிறாங்களா, படிக்க வைக்கிறீங்களா, இதுதான் முதல்ல கேட்பார். இப்போ கல்வி புகட்டுறது அவர் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காரு. அவருக்கே வந்து ஒரு பெரிய கல்வி நிறுவனம் வைக்கணும், அது மூலமாக அந்த ஏழை குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி பணமாக கொடுக்காம அதை படிப்பாக கொடுக்கணுங்கிறத திட்டம் அவர்கிட்ட இருந்தது. அது நிறைவேறாமல் போயிடுச்சு. உன்னுடைய ஒரு கேஷுவலாக ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு மரணத்தை பற்றி பேசுவார். அப்படியே புட்டுவிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பாரு, இப்படி என்ன சார் இது தேவையில்லாம் இந்த நேரத்தில், அதெல்லாம் உண்மை தானே கண்ணு, ஏன் இப்படி அப்படின்னு ஒரு நாள் பேசும்போது, நீங்கள் எப்படி சார் நீங்கள் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம், அதான் நீங்கள் சொன்னீங்களா அதுக்கப்புறம் என்னவா பிறப்பீங்க அப்படின்னு. நான் இதே இந்திய திருநாட்டில் நான் பிறந்து ஒரு ஆசிரியராக மாறணும் அப்படின்னாரு. அப்போது அடுத்த பிறவியில் வந்து நான் ஒரு ஆசிரியராக மாறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் வந்து அவர் விவேக்கை வந்து இவ்வளவு நாளாக நம்மளை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகர்களுடைய மரணங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆமாம், கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் மரணங்கள் இருக்குது. நடிகர் விவேக்கோட இடம் காலி இடமாக இன்னமும் இருக்கா, அதை யாரும் நிரப்பிட்டாங்களா? இல்லை, அவரே வந்து ஒரு முறை சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து உங்கள் கூட ஜோடியாக நடிக்கக்கூடிய பெண் நடிகைகள் யாருமே அவ்வளோ சோபிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அவர் அதுக்கெல்லாம் இது பண்ணவே இல்லை. என்னங்க நீங்கள் வந்து ஸ்நேகிதனே அந்த கோவை சரளாவை ஏங்க விட்டீங்க, அவங்க எப்படி நடிச்சிட்ருக்காங்க, அதே மாதிரி தேவதர்ஷினி
அவங்க எப்படி இவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இன்னொருத்த தேனி குஞ்சரம்மா என் கூட ஜோடியாக எனக்கு ஜோடியாக நடித்தாங்க. அவர் அதை பற்றி கவலையே படலை. பறவை முனியம்மா மாதிரி எனக்கு பர்ஃபெக்டான ஜோடி யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் வந்து நடிப்பில் தன்னை விட சிறந்தவங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த நடிக்கிறத மட்டுமே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த அவரை மாதிரி ஒரு சமூக அக்கறையோடு கூடிய அந்த விஷயத்தை வந்து வைத்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த பாலான்னு ஒரு பையன் வந்து வந்துகிட்டு இருக்கான். ஆமாம், அது சின்னத்திலேருந்து அவர் வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒரு முறை சொன்னார், இந்த மாதிரி அவருடைய திரைப்படம் ஒன்று எழுமின்னு நினைக்கிறேன், எழுமின் படத்தை எடுத்துகிட்டு அவர் வெளியிடுறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. அதை பற்றி வெளிப்படையாக ஒரு இடத்த சொல்லியிருந்தார். ஒரு மேடையில் பேசும்போது விசாலமானவர்கள் இதற்கு மனது வைத்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே அதை வந்து அதுக்கான முயற்சிகள் சில பேர் நண்பர்கள் செய்து அந்த படம் வெளிவந்தது. இப்படியே தொடர்ந்து வந்து அவருடைய திரைக்கதையில் வந்து விக்ரமுக்கு கதை வச்சுருந்தார். எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுடைய அந்த கல்வி பணியையும் கல்வி பணியை பற்றி அடிக்கடி சொல்லுவார். அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி தான். அவர் சூர்யா சார் வந்து விவேக் அவர்களுடைய ஜூனியர் தான். இருந்தாலும் இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்காயா, எப்படின்னா மாதிரி எவ்வளோ வேலை பண்ணுற, எத்தனை பேருக்கு படிப்பு கொடுக்குறான், சாப்பாடை கொடுக்குறத விட அறிவு கொடுக்குறது வந்து எவ்வளோன்னு நிறைய புகழ்ந்து பேசியிருக்காரு. அவருக்கான ஒரு கதை வந்து அவர் விவேக் அவர்கள்ட்ட வந்து வச்சுருந்தார். சூர்யாவை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்படியெல்லாம் நிறைய திட்டங்கள் இருந்தது. அது நடக்காமல் போயிடுச்சு. அதுதான் பெரிய வருத்தம் எங்களுக்கெல்லாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.